இந்தியாவில் ஒரு சின்ன பொண்ணு ஸ்கையை பார்த்து ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ட்ரீம் ஸ்பேஸ் வர போச்சு. அவங்க தான் கல்பனா சாவ்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோடைய பெருமையான அஸ்ட்ரானட் கல்பனா சாவ்லா பற்றி தான். ஸ்பேஸ்க்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் உமன் இவங்க. லேக்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் இவங்க. கல்பனா சாவ்லா 1962 ஹரியானா ஸ்டேட்டில் கர்னல்ன்ற பிளேஸில் பிறந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிளேன்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்கைஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மற்ற பசங்களெல்லாம் பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்த அந்த நேரத்துலேயே கல்பனா ஏரோப்ளேனோட ட்ராயிங் தான் எப்பவும் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட நான் பைலட் ஆகணும், ஸ்பேஸ்க்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் அவங்களோட ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ்க்கு போயிட்டாங்க. அங்கே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு. பட் கல்பனா கிவ் அப் பண்ணல. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் டெடிக்கேஷன்னால் நாசாவில் அப்ளை பண்ணாங்க. ஃபைனலாக நாசாலே ஆஸ்ட்ரானட்டாகவும் செலக்ட் ஆனாங்க. 1997 ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு போனாங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ரவுட் மூமெண்ட். ஸ்பேஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எர்த்தை மேலிருந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அப்புறம் ஷேர் பண்ணாங்க. ஃப்ரம் ஸ்பேஸ் பார்டர்ஸ் எல்லாம் தெரியாது, எர்த் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தெரியும்னு சொன்னாங்க. செகண்ட் மிஷன் 2003 மறுபடியும் கொலம்பியா ஷட்டிலில் செகண்ட் மிஷனுக்கு போயிட்டாங்க. இது ஃபுல் ரிசர்ச் மிஷன். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மைக்ரோகிராவிட்டி ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 16 days சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனை முடிச்சுட்டு எர்த்துக்கு திரும்பி வரும்போது ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட். எஸ், 1st February 2003 ஷட்டில் எர்த் அட்மாஸ்பியர் என்ட்ரு ஆகும்போது டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால பிரேக் அப்பார்ட் ஆயிடுச்சு. கல்பனா சாவ்லா இன்க்ளூடிங் 7 ஆஸ்ட்ரானட்ஸ் லைஃப் லாஸ் பண்ணாங்க. இது வேர்ல்டுக்கே மிகப்பெரிய ஷாக். பட் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பாடி தான் போச்சு. ட்ரீம் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இன்னும் இருக்குது. இந்தியாவில் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்க பேரில் போயிட்டு இருக்குது. லேக்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு ஒரு மெசேஜ். ஸ்மால் டவுனில் பிறந்து இருந்தாலும் பெருசாக நம்ம ட்ரீம் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ட்ரீம் என்ன வேணாலும் இருக்கட்டும். பீப்புள் சிரித்தாலும் பரவாயில்ல, உங்களை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஸ்கை கூட லிமிட் இல்லை. ஸோ உங்களோட கனவுகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க. எப்படி கல்பனா சாவ்லா ஜெயிச்சாங்களோ அதுபோல் நீங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ ஆல். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் இது போல் பல பர்சனாலிட்டியோடைய இன்ட்ரடக்ஷன் நான் போடணுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். யாரை பற்றி வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ அகைன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.